வணக்கம் மக்களே. இது என்ன இலைன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க கல்யாண முருங்கை இலைங்கிறது. அண்டு முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை இப்போ எதுக்காக நான் உடைச்சிட்டு வந்திருக்கேன்னா, எனக்கு ஒரே தொண்டையில் வலியாக இருக்குது. ரெண்டாவது சளி, தண்ணி சேராமல் சளி வேற பிடிச்சிக்கிச்சு. மூக்குலையும் மண்டையிலையும் ஒரே வலி. சரி, நம்ம இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, ஆஸ்பத்திரியிலையும் போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்லாம். இல்லை நம்ம நாட்டு வைத்திய முறையில் பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த முருங்கை இலையில் நம்ம ஒரு ரொட்டி மாதிரியோ தோசை மாதிரியோ ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா, சளியெல்லாம் நல்லா எப்படி கட்டி சளியாக இருந்தால் கூட அறுத்து விட்டுரும். அதுக்காக நம்ம இந்த இலையை இப்போ பறிச்சிட்டு வந்தேன். இதை எப்படி ஆஞ்சு நம்ம இதில் என்னென்ன சேர்த்து அரைச்சி நம்ம ரொட்டி சுடுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த இலையை ஆஞ்சிக்குவோமா? பார்த்தீங்களா? வாங்க உள்ளே போவோம். ஒரே இருட்டு. எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை. அந்த பாருங்க, கரண்ட் இல்லாதனால அது வேறு தொல்லையாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஆஞ்சிக்கிறோமா? வாங்க இப்போ ஆஞ்சிட்டு இதில் இப்போ என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இந்த இலையை இந்த நரம்புகள்லாம் இருக்குல்ல, இந்த நரம்பு இப்படி எடுக்கணும். நரம்பு சுத்தமாக இருக்கக்கூடாது, அது மாதிரி எடுத்துக்கிறணும். இப்போ எல்லா இலையும் ஆஞ்சிட்டு மிக்சியில் அரைக்கும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இது மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம கீரையை நல்லா அலசிக்கிறணும். முருங்கையை நல்லா ஒரு தடவைக்கு நான் 10 தடவை 4 தடவை அலசிக்கிறணும். அலசிட்டு தண்ணியை ஒட்ட புழிஞ்சிட்டு இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறோம். சளிக்கு ரொம்பவே நல்லது, ஒரு மருத்துவ குணம் கொண்டது. இப்போ மிக்சி ஜாரில் போட்டேன்னா அடுத்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரே காற்று மழையுமா வருது. அப்புறம் பூண்டு எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, செரிமான சக்திக்கு நல்லது. பூண்டில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அப்புறம் சின்ன ஜீரகம் சாதாரணமாகவே ரொம்ப நல்லது. இதுவும் செரிமான சக்தி ஊட்டக்கூடியது, சளி தொந்தரவுகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது சின்ன ஜீரகம். அப்புறம் மிளகு போட்டுக்கிறணும். மிளகு இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் போட்டுக்குங்க, மிளகு தூள் போட்டுக்குங்க. நான் மிளகு இல்லை, அதனால் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். சளியை தொண்டையிலேருந்து நல்லா அறுத்து கலகலன்னு விட்டும், தொண்டை நல்லா இருக்கும். ஒரு 2 தோசை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். சாப்பிட்றது ஒன்று காலை டைமாக இருக்கணும், இல்லை சாயந்தரம் டைமாக இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம மாவு நான் இட்லிக்கு அரைச்ச மாவில் தான் கலக்க போகிறேன். அதனால் நீங்கள் திட்டமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அரையல் கொடுத்துருவோமா? இப்போ அரைச்சாச்சு. உங்களுக்கு என்ன நல்லா வலுவல்னு வேணுனாலும் அரைச்சிக்கலாம். பக்குவம் கரெக்டாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிக்கிட்டு மாவில் கலந்துக்கிடுவோமா? மாவில் கலந்துக்கிட்டு தோசையை ஊற்றலாம். நான் இட்லிக்கு அரைச்ச மாவில் தான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கரண்டி 3 கரண்டி மாவை எடுத்து போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கையில் பிடிச்ச மாதிரி நிற்குங்க. இது மாதிரி நீங்கள் தோசை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ரொட்டியும் சுட்டு சாப்பிட்லாம். ஒரு கரண்டியை வச்சு நம்ம தோசை ஊற்றும் போது பெரிய கரண்டி போட்டுக்கிடுவோம். இப்போ கலக்கிக்கிறோம். நல்லா நம்மளுக்கு என்ன பக்குவத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு கலக்கிக்கிறோம். உப்பு நான் ஆல்ரெடி மாவில் போட்டு இட்லி மாவுலேயே இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். தோசைக்கல்லை வச்சு சல்லுன்னு ஊற்றிடுவோம் தோசை. தோசைக்கல் வச்சாச்சு, கல் காயட்டும். எங்கள் ஊரில் ஒரே மழை பெய்கிறதுனால கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் பாருங்கள், இந்த லைட்டை வச்சு சரி எப்படியாவது தோசையை ஊற்றிடுவோம் அப்படின்னு இப்போ ஊற்ற போகிறேன். கல் காஞ்சிருச்சு, வாங்க தோசை ஊற்றலாம். நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டு ஒரு மொறுன்னு சாப்பிடுவோம்.
கொஞ்சம் மெல்றதுக்கு அலுப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஆடை மாதிரி ஒரு பக்குவமாக ஊற்றிக்கிற வேண்டியது. இப்போ வேகட்டும். இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் இந்த தோசைக்கு விட போகிறோம். நல்லெண்ணெய் எவ்வளோக்கு நம்ம விடுறோமோ அப்போ நம்மளுக்கு இந்த மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கோம்ல நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு கிணத்துல ஊற்றி வச்சுட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு வருது. இந்த ரவுண்டில் வந்து கொஞ்சோண்டு நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிட்டேன். நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன், இதே நல்லெண்ணெய். இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி போட்டுக்கிறோமா? நல்லா வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு திருப்பியும் நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்லாமா? சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். தோசை ரெடி ஆயிடுச்சு.